சும்மா ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த ட்ரம்ப்ன்றது ஒரு புறம்போக்குங்க, கேடுகட்ட புறம்போக்கு. இந்த புறம்போக்கால ஏற்கனவே பெட்ரோல் பிரச்சனை ஆகி, நம்ம தட்டுப்பாடு உருவாகி, தட்டுப்பாடு உருவாகல. மக்கள் பீதியில அந்த வதந்திய நம்பி பெட்ரோல்லாம் காலியாக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையாச்சு. சரி அதுதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா, பேரலா இந்த பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருந்தது. என்னன்னா, கேஸ் அப்பயே தட்டுப்பாடு இருந்துச்சு. அந்த தட்டுப்பாடு ஏற்கனவே ஒரு கமர்ஷியல்னாங்கன்னா, அது பெருசா ஒண்ணும் அது இம்பாக்ட் இருக்காதுப்பா. அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஒரு டீ கடை போனா, நேத்து ஒரு டீ கடை போனேன், ஹோட்டலுக்கு போனேன், எல்லாமே ரேட் அதிகம். என்ன ரேட்டுன்னு கேட்டா, ஒரு ரூ. 9 இட்லி ரூ. 15ன்றான். ஒரு டீ ரூ. 12 ரூ. 10 இருந்துச்சு. அது ரூ. 15 ரூ. 20 ஆக்கிட்டான். இந்த டீ குடிக்கிறதுல ரேட் ஏத்திட்டாங்கன்னு பார்த்தா, இப்போ ஒரு கடையில போனா டீயே இல்ல. ஏன்பா டீ இல்லன்னு கேட்டா, டீலாம் கொதிக்க வச்சு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. பால கொதிக்க வச்சிருக்க, என்ன ஹார்லிக்ஸ் குடுக்குறியா? குடி அப்படின்றாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு வந்தோம். இ எனக்கு ஒண்ணும் புரியல. அதுவும் எப்படி குடிச்சோம்? கேஸ் ஸ்டவ் கிடையாது. இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் போட முடியும். அதுதான் நீங்க யூஸ் பண்ண முடியும். இந்த கேஸ்லாம் வருதுல்ல, கேட்டா 5000ன்றான், 6000ன்றான். ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லைன்றான். பிளாக் மார்க்கெட்ல விட்டுருக்கான். அப்படி இப்படின்றாங்க. ஒரே நம்ம வெளில சாப்பிடுறோம், வெளில இது பண்றோம்னா, அது எல்லாமே ரேட்லாம் ஏறிடுச்சு. சாப்பாட்டுலேருந்து, பிரியாணிலேருந்து, டீ வரைக்கும் ரேட்லாம் ஏறி போச்சு. ஒரே ஒரு காரணம், அந்த பட்டத்தலையா இருக்கான் பாரு, அந்த பட்டத்தலையன் தான் ஒரே காரணம். இதெல்லாம் ரொம்ப நாள் நடிக்க பொறுத்து கிடையாது. ஆனா ஒரு 2, 3 மாசத்துல சரியாயிடும். ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிட்டு இருக்கு. சரியாயிடும். ஆனா அது சரியாவதுக்கு நம்ம ஒரு வழி ஆயிடும் போல.